என் பெயர் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் என் ஆசைகளுக்கும் என் அதிகாரத்திற்கும் பெயர்தான் என் வாழ்க்கை. சில ஆண்களை பார்த்தால் எனக்கு தோன்றும் ஒரே விஷயம், இவர்கள் எப்படி இவ்வளவு பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதுதான். அப்படித்தான் என் கணவரும். அவருக்கு நான் இரண்டாவது மனைவி. என்னை விட வயதில் மூத்தவர். என்னை பார்த்ததுமே என் அழகில் மயங்கி தன் முதல் வாழ்க்கையை மறந்துவிட்டு என்னோடு வந்துவிட்டார். ஆனால் என்னோடு வாழத் தொடங்கிய பிறகுதான் எனக்கு புரிந்தது அவர் ஒரு கோழை என்று. எதற்கெடுத்தாலும் பயம், எதற்கெடுத்தாலும் தயக்கம். அன்று காலை கூட அப்படித்தான் நடந்தது. நான் ஆன்லைனில் ஆர்டர் செய்திருந்த ஒரு விலையுயர்ந்த ஆடை இன்னும் வரவில்லை. எனக்கு கோபம் தலைக்கேறியது. அவரை பார்த்து கத்தினேன். என்ன மனுஷன் நீங்க? ஒரு சின்ன விஷயத்த கூட சரியா பண்ண தெரியாதா? நான் ஆர்டர் போட்டு எத்தனை நாள் ஆகுது, இன்னும் வரல. பொறுப்பே இல்லாம இருக்கீங்க என்று நான் சீறிய போது அவர் பரிதாபமாக என்னை பார்த்தார். உண்மையில் தவறு என் மீதுதான். நான் அந்த ஆடையை நேற்று மதியம்தான் ஆர்டர் செய்திருந்தேன். அது வருவதற்கு எப்படியும் 2 நாட்களாகும் என்பது எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். ஆனாலும் அவர் என்னை எதிர்த்து பேசவில்லை. இல்ல பேபி, நீ நேத்துதான ஆர்டர் பண்ண, அது ஷிப்பிங்காக டைம் ஆகும்ல என்று அவர் தயங்கி தயங்கி சொன்னார். நான் விடுவேனா? ஓ, அப்போ ஏன் மேலதான் தப்புன்னு சொல்றீங்களா? நீங்க காலையிலேயே ஆர்டர் போட்டிருந்தா இந்நேரம் வந்திருக்குமே. ஏன் ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவீங்க? ஒருவேளை நீங்க இப்படிதான் எல்லாத்துலயும் சொதப்புவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்க முதல் பொண்டாட்டி உங்களை விட்டுட்டு போயிட்டாலோ என்று நான் வார்த்தைகளால் சுட்டேன். என் கணவரின் முகம் சுருங்கியது. அந்த வார்த்தைகள் அவரை எவ்வளவு காயப்படுத்தும் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவர் என்னை விட்டு போக மாட்டார் என்பதும் எனக்கு தெரியும். அவர் என் மீது அவ்வளவு பைத்தியமாக இருந்தார். சாரி பேபி, இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிடு, தயவு செஞ்சு அவளை பத்தி பேசாத என்று அவர் என் கைகளை பிடித்து கெஞ்சினார். எனக்கு உள்ளுக்குள் சிரிப்பாக இருந்தது. எவ்வளவு சுலபமாக இவரை அடக்கி ஆள முடிகிறது என்ற கர்வம் என் முகத்தில் தெரிந்தது. சரி சரி விடுங்க, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் விலகிச் சென்றேன். நாட்கள் இப்படியே நகர்ந்து கொண்டிருந்தன. என் கணவருடன் வாழ்வதில் எனக்கு எந்த பொருளாதார குறையும் இல்லை. ஆனால் ஒரு பெண்ணாக எனக்குள் இருக்கும் ஆசைகளுக்கு அவர் எந்த வகையிலும் ஈடு கொடுக்கவில்லை. அவர் மிகவும் நல்லவர். ஆனால் எனக்கு தேவையானது அந்த நல்லவர் என்ற போர்வை அல்ல. எனக்கு தேவையானது துடிப்பு, வேகம், ஒரு புதுமையான கிளர்ச்சி. அப்போதுதான் அந்த நாள் வந்தது. என் கணவரின் மகன், அதாவது அவருக்கும் அவர் முதல் மனைவிக்கும் பிறந்தவன், ஹாஸ்டலிலிருந்து லீவுக்கு வீட்டுக்கு வருவதாக சொன்னார். அவனுக்கு எங்கள் கல்யாணத்தின் மீது பெரிய கோபம் ஏதும் இல்லை. ஏனென்றால் அவனது அம்மாதான் இவரை விட்டு பிரிந்து சென்றாள். அதனால் நான் ஹாஸ்டலிலேயே இருந்து படிக்கிறேன்பா, நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். என் கணவர்தான் அடிக்கடி அவனுக்கு ஃபோன் செய்து, வீட்டுக்கு வாப்பா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு, உன் சித்தியும் உன்னை பார்க்க ஆசைப்படுறாங்க என்று சொல்லி அவனை வரவழைத்திருந்தார். அவன் காரை விட்டு இறங்கி வந்த அந்த நொடி என் கண்கள் அவனையே வெறித்து பார்த்தன. இதுவரை நான் அவனை சரியாக கவனித்ததே இல்லை. ஆனால் இன்று அவன் ஒரு முழுமையான, கவர்ச்சியான இளைஞனாக என் கண்முன் நின்றான். அவனது நடை, அவனது சிரிப்பு, அவனது உடல்வாகு எல்லாமே என் கணவரின் இளமை காலத்தை பார்ப்பது போலவே இருந்தது. என் கணவர் என்னிடம் காட்டிய அவரது பழைய புகைப்படங்களில் அவர் எப்படி இருந்தாரோ அதன் அச்சு அசலான நகலாக அவன் நின்றிருந்தான். அவன் படிகளில் ஏறி வந்தான். நான் அவனை இன்முகத்தோடு வரவேற்கச் சென்றேன். வாப்பா, எப்படி இருக்க என்று சொல்லிக்கொண்டே அவனை என் நெஞ்சோடு சேர்த்து கட்டியணைத்தேன். அது வெறும் வரவேற்பல்ல. என் உடலின் ஒவ்வொரு அணுவும் அவனது ஸ்பரிசத்தை உணர்ந்தது. அவனது வலுவான தோள்கள், அவனது உடலின் வெப்பம், எனக்குள் ஒரு புதுவிதமான மின்சாரம் பாய்ந்தது. அவனை தழுவிய அந்த சில நொடிகள் நான் என் உலகத்தையே மறந்துவிட்டேன். அவன் விலகி நின்று, நான் நல்லா இருக்கேன் சித்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு என்று சிரித்தபடியே கேட்டான். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ உள்ள வா, எல்லாம் ரெடியா இருக்கு என்று நான் அவனை உள்ளே அழைத்தேன். நான் அவனை பார்த்த பார்வையில் இருந்த காமத்தையும் என் கண்களில் தெரிந்த மாற்றத்தையும் என் கணவர் கவனித்து விட்டார். அவர் முகம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. இவள் ஏன் என் மகனை இப்படி பார்க்கிறாள் என்ற கேள்வி அவர் கண்களில் அப்பட்டமாக தெரிந்தது. ஆனால் வழக்கம் போல அதை கேட்கும் தைரியம் அவரிடம் இல்லை. அவர் என்னை கடந்து அமைதியாக சென்றார். எனக்கு உள்ளுக்குள் ஒரு திட்டம் உருவாகி கொண்டிருந்தது. அன்று மாலை என் கணவரும் நானும் தனியாக இருந்தோம். அவர் என்னிடம் வந்து, பேபி, உனக்கு அந்த ட்ரெஸ் வரலன்னு ரொம்ப கோபமா இருந்தியே, விடு,
நாம இன்னைக்கு வெளியே போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ஷாப்பிங் பண்ணலாம். உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கிப்பறேன் என்றார். நான் அவரை பார்த்து ஒரு வஞ்சக புன்னகை சிந்தினேன். ஷாப்பிங் போய் எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஏதோ கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும், அவ்வளோதானே. நீங்க என்னை எப்படியாவது திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு இப்போ இந்த ஷாப்பிங், பணம் இதுல எல்லாம் எந்த சந்தோஷமும் இல்லை. எனக்கு வேற ஒரு சந்தோஷம் வேணும். அது கிடைச்சா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் என்றேன். அவர் குழப்பத்துடன், வேற என்ன பேபி வேணும் சொல்லு, நான் உடனே அரேஞ்ச் பண்றேன் என்றார். நான் அவர் கண்களை நேராக பார்த்து சொன்னேன், எனக்கு உங்க பையன் வேணும். அவ்வளவுதான். அவர் முகம் பேய் அறைந்தது போல வெளிரி போனது. அவர் கண்கள் விரிந்தன, மூச்சு வாங்கியது. என்ன சொல்ற நீ? எனக்கு புரியல என்று திக்கினார். நான் சொல்றது ரொம்ப தெளிவாதான் இருக்கு. நீங்க சின்ன வயசுல எப்படி இருந்தீங்களோ அப்படியே உங்க பையன் இருக்கான். உங்க பழைய போட்டோக்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஏக்கம் வரும். ஆனா இப்போ நீங்க வயசாகி போயிட்டீங்க. எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனா என் ஆசைகளுக்கு உங்களால முழுமையா ஈடு கொடுக்க முடியல. அதனால எனக்கு இப்போ உங்க பையனை பிடிச்சிருக்கு. அவன் எனக்கு வேணும் என்று கொஞ்சமும் கூச்சமில்லாமல் அதிகார தொனியில் சொன்னேன். அவர் பயத்தில் பின்வாங்கினார். நீ என்ன பேசுறன்னு உனக்கு புரியுதா? அவன் என் பையன், ஏன் ரத்தம். அவங்கிட்ட போய் நீ எப்படி இதை கேட்க முடியும்? இது தப்பு, மகா தப்பு. என்னால இதை ஏத்துக்கவே முடியாது என்று கத்தினார். நான் என் கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாக அவரை பார்த்தேன். நான் அவன்கிட்ட கேட்க போறதில்ல. நீங்க தான் அவன்கிட்ட இத பற்றி பேச போறீங்க. நானா? பைத்தியமா உனக்கு? ஒரு அப்பனா இருந்துகிட்டு ஏன் பையன்கிட்ட போய் என் பொண்டாட்டியை நீ வச்சுக்கோன்னு நான் எப்படி கேட்பேன்? என்னால முடியாது. இதுக்கு நீ என்ன சாகடிச்சிடலாம் என்று அவர் அழுது கொண்டே சொன்னார். நான் மெல்ல அவர் அருகே சென்று அவர் தோளில் கை வைத்தேன். என் குரல் இப்போது இன்னும் தனிவாக, ஆனால் மிக ஆபத்தானதாக இருந்தது. சரி, உங்க இஷ்டம். உங்களால முடியாதுன்னா பரவாயில்ல. நான் இங்கிருந்து போயிடுறேன். நீங்க உங்க பையனோட சந்தோஷமா இருங்க. ஆனா உன்னை நினப்பு வச்சுக்கோங்க, உங்க முதல் பொண்டாட்டி போனப்ப நீங்க எவ்வளவு மனசு உடைஞ்சு போனீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ நானும் போயிட்டா உங்களால உசிரோட வாழ முடியுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் அவரின் மிக பலவீனமான நரம்பை மீட்டினேன். என்னை விட்டு பிரிவது என்பது அவருக்கு மரணத்தை விட கொடியது என்பது எனக்கு தெரியும். அவர் சில நிமிடங்கள் அப்படியே சிலை போல நின்றார். அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. தன் சுயமரியாதையா, காதலா அல்லது என் மீதான பைத்தியமா என்ற போராட்டத்தில் வழக்கம் போல நான் தான் ஜெயித்தேன். அவர் தலையை குனிந்து கொண்டு உடைந்த குரலில், சரி நான் பேசுறேன், ஆனா அவன் சம்மதிக்க மாட்டான், என்ன பார்த்து காரி துப்புவான் என்றார். அவன் சம்மதிப்பானா மாட்டானான்னு எனக்கு தெரியும், நீங்க முதல்ல கேளுங்க என்று நான் தீர்க்கமாக சொன்னேன். அவன் தனது லக்கேஜ்களுடன் உள்ளே வந்தான். நான் அவனது அறையை அவனுக்காகவே பிரத்யேகமாக மிக ரொமான்டிக்காக அலங்கரித்து வைத்திருந்தேன். அவன் அறையை பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டான். வாவ் சித்தி, ரூம் ரொம்ப சூப்பரா இருக்கு. யாரு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது என்று கேட்டான். நான் அவன் தோளோடு உரசியபடி நின்று, வேற யாரு, நான் தான். நீ இங்க வர்றன்னு தெரிஞ்சதுமே உனக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணேன். உனக்கு பிடிச்சிருக்கா என்று கண்ணடித்தபடி கேட்டேன். ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தி, தேங்க்ஸ் என்று அவன் சிரித்தான். அந்த சிரிப்பில் ஒரு சின்ன மாற்றம் இருப்பதை நான் உணர்ந்தேன். அவன் என்னை வெறும் சித்தியாக மட்டும் பார்க்கவில்லை என்பது என் உள்ளுணர்வுக்கு தெரிந்தது. இரவு நேரம். நாங்கள் மூவரும் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தோம். அங்கே ஒரு மயான அமைதி நிலவியது. என் கணவர் தரையை பார்த்தபடி நடுக்கத்துடன் அமர்ந்திருந்தார். நான் ஒரு ராணியைப் போல சோபாலில் சாய்ந்து அமர்ந்திருந்தேன். பையன் மட்டும் எதுவுமே தெரியாதவன் போல காலேஜ் கதைகளையும் நண்பர்களை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தான். சித்தி, எங்க காலேஜ்ல பசங்க எல்லாம் லவ் பண்றாங்க, ஆனா எனக்கு அதெல்லாம் செட் ஆகல என்று அவன் பேசிக்கொண்டிருக்க நான் என் கண்களாலேயே என் கணவரை முறைத்தேன். ஆரம்பி என்று என் பார்வை அவருக்கு கட்டளையிட்டது. அவர் தொண்டையை கனைத்து கொண்டார். அப்பா, தம்பி என்று இழுத்தார். சொல்லுங்கப்பா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று அவன் கேட்டான். இல்ல, அது உன் சித்திய பத்தி நீ என்ன நினைக்கிற என்று ஒருவாறு வார்த்தைகளை முழுங்கிக் கொண்டே கேட்டார். அவன் சிரித்துக்கொண்டே, சித்தியையா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அவங்க ரொம்ப ஸ்வீட், உங்களை நல்லா பாத்துக்கிறாங்க. அதுவும் இல்லாம அவங்க ரொம்ப அழகா மாடர்னா இருக்காங்க. இதுல நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு என்றான். என் கணவரால் அதற்கு மேல் நேரடியாக பேச முடியவில்லை. அவர் வார்த்தைகள் தந்தி அடித்தன. இல்லப்பா, நாங்க 2 பேரும் ரொம்ப நாளா ஒன்னா இருக்கோம். ஆனா அவளுக்கு சில தேவைகள் என்று அவர் தடுமாறினார். அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னப்பா சொல்றீங்க, தெளிவா சொல்லுங்க, நான் குறுக்கிட்டேன். இந்த முட்டாள் மனுஷனை நம்பினால் ஏழைக்காகாது என்று முடிவு செய்து நானே நேராக பேசினேன்.
உங்க அப்பாவால அதை கேட்க முடியல. நானே சொல்றேன், எனக்கு இப்போ வேற ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு. நீ என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்று எவ்வித தயக்கமும் இன்றி மிக தெளிவாக சொன்னேன். என் கணவர் அதிர்ச்சியில் உறைந்து என்னை பார்த்தார். அவன் சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்தான். சித்தி, என்ன சொல்றீங்க நீங்க? நான் உங்க பையன். அப்பா, என்னப்பா இதெல்லாம்? நீங்க எப்படி இதுக்கு சம்மதிச்சிங்க என்று கேட்டான். என் கணவர், என்னை மன்னிச்சிடுப்பா, அவளை விட்டு என்னால இருக்க முடியாது, அவ கேட்டா என்று அழுது கொண்டே தன் இயலாமையை வெளிப்படுத்தினார். பையன் கோபப்படுவான், கத்துவான், வீட்டை விட்டு வெளியேறுவான் என்றுதான் என் கணவர் எதிர்பார்த்தார். ஆனால் நடந்தது வேறு. அவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். என்னை ஆழமாக பார்த்தான். அவன் முகத்தில் இருந்த அதிர்ச்சி மெல்ல மறைந்து அங்கு ஒரு விதமான ரகசிய புன்னகை பூத்தது. சித்தி, நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களா என்று கேட்டான். நான் எப்பவுமே சீரியஸ் தான் என்று நான் கண் சிமிட்டினேன். அவன் பெருமூச்சு விட்டுவிட்டு என் கணவரை பார்த்து சொன்னான். அப்பா, தப்பா நினைச்சுக்காதீங்க. உண்மையை சொல்லணும்னா, நான் உங்க கல்யாண போட்டோவை பார்த்ததுல சித்தி மேல எனக்கு ஒரு க்ரஷ் இருந்துச்சு. அவங்க இவ்வளவு அழகா இருக்காங்களேன்னு நான் பல தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்ப அவங்களே என்ன கேட்கும்போது என்னால எப்படி நோ சொல்ல முடியும்? என் கணவர் அந்த இடத்திலேயே சுக்கு நூறாக உடைந்து போனார். அவர் தன் தலையில் கைகளை வைத்துக்கொண்டு குனிந்து கண்ணீர் வடிக்க தொடங்கினார். தான் பெற்ற மகனே தன் முகத்தில் கரியை பூசுவான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் எனக்கு அது என் வாழ்வின் மிக பெரிய வெற்றி. என் அதிகாரம், என் அழகு, என் கவர்ச்சி எல்லாமே ஜெயித்த தருணம் அது. நான் அவனை பார்த்து சிரித்தேன். அவனும் என்னை பார்த்து சிரித்தான். குட் பை, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் வெயிட் பண்றேன் என்று நான் அவனிடம் சொன்னேன். அவன் தன் தந்தையை கூட திரும்பி பார்க்காமல் ஒரு கள்ள சிரிப்புடன் தன் அறைக்கு சென்றான். நான் என் கணவரின் அருகே சென்றேன். அவர் இன்னும் அழுது கொண்டிருந்தார். நான் அவர் காதருகே குனிந்து மெல்லிய ஆனால் உறுதியான குரலில் சொன்னேன், அழாதீங்க பேபி, நீங்க கேட்ட சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு தேவையான சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருச்சு. இனிமேல் இதுதான் நம்ம குடும்பத்தோட வாழ்க்கை முறை. இதுக்கு நீங்க பழகிக்கோங்க. நான் அவன்கிட்ட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு என் முடியை கோதிவிட்டபடியே அவனது அறையை நோக்கி நடந்தேன். என் கணவரின் கேவல் சத்தம் என் முதுகுக்கு பின்னால் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் என் காலடிகள் என் புதிய உலகத்தை நோக்கி மிகுந்த கர்வத்துடனும் ஆசையுடனும் முன்னேறி சென்று கொண்டிருந்தன. என் ராஜ்யத்தில் நான் தான் ராணி. எனக்கு வேண்டியதை நான் எடுத்துக்கொண்டேன்.